அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ரூபா டப்பு காயின், தமிழுக்கும் அமுது என்று பெயர். இது ஒரு செட் காயின். இதில் வேறு நாணயங்கள் கிடையாது, எவ்வளோதான். வேறு மின்ட்டும் கிடையாது, வேறு இயரும் கிடையாது. 1950 வலைத்தளத்தில் போனீங்கன்னா அந்த நாணயத்தை நீங்கள் வாங்கிட முடியாது. நான் சும்மா 400 500 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தமே இன்னொரு 10 நாணயம் தான் இருக்குது. வேணும்னா அதில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் ரூபாய் நாணயம் அது 1950 தான். அதாவது சுதந்திர இந்தியாவில். 50க்கு அடுத்து 62. அது இப்போ ரேர் காயின். ஒரு காயின் குறைஞ்சது 300 ரேட்டு. நான் 100 ரூபா 60 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நிறையா. ஒரு 500 ரூபாய்னு வச்சுருந்தேன். இதில் 62க்கு அடுத்து 64 ஜவஹர்லால் நேரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். அதுக்கடுத்து 69 மகாத்மா காந்தி கமாமரேட்டிவ் காயின்ஸ். அதுக்கடுத்து 1970 ரொம்ப டிமாண்டான காயின்ஸ். ஒரு காயின் குறைஞ்சது 10,000 ரூபா. செட்டாக வாங்கினோம்னா 22,000 ரூபா ஆகும். ஒரே ஒரு செட்டு நான் வச்சுருக்கேன், என்னுடைய பராமரிப்பில் இருக்கட்டும் சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் 71 72 73 74 எல்லாமே ரேர். ஆனால் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு காயினும் குறைஞ்சது 10,000 ரூபா. மக்கள் புழக்கத்துக்காக வேண்டி நார்மலான ஒரு நாணயமாக வெளியிடப்பட்ட முதல் நாணயம் இந்த நாணயம் 1975. அதில் 2 மிண்டு தான். ஒன்று மும்பை, இன்னொன்று கொல்கட்டா. கொல்கட்டா மிண்டு காயின் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். கவர்மெண்ட் ரிலீஸே அப்படி தான். ஒரு சில நாணயங்கள் குட் கண்டிஷனாக இருக்கும். மேலே உள்ளது பூரா கொல்கட்டா மிண்டு. நான் உங்களுக்கு எந்தளவுக்கு தெளிவாக எடுத்து வைக்கணுமோ அந்தளவுக்கு தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 82 கொல்கட்டா கிடையாது, 77 கொல்கட்டா கிடையாது. இது 76. இதெல்லாம் 76 மும்பை கொல்கட்டாலாம் இது ஒரே கேட்டகரியில் காயின் கண்டிஷனாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கண்டிஷன் கொல்கட்டா மிண்டில் கிடைக்காது. கொல்கட்டா மிண்டு வலைத்தளத்தில் ஒரு நாணயம் 200 ரூபாய், மும்பை மிண்டு 100 ரூபாய். ஆனால் நீங்கள் நார்மலான மும்பை மிண்டு வெளியே வாங்கினோம்னா ஒரு 100 காயின் 200 காயின் வாங்கினோம்னா நீங்கள் 10 ரூபா ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இந்தளவுக்கு இயர் வைஸாக அது இருக்காது. இயர் வைஸாக நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. கொல்கட்டா மிண்டு அறவே இருக்காது, அதை எடுத்துருவாங்க. 1982 இருக்காது, அதையும் எடுத்துருவாங்க. இது ரெண்டும் கொஞ்சம் விலை அதிகம், ரேர் கேட்டகிரி. மும்பை மிண்டு எல்லாமே ஈச் 100 ருபீஸு. வலைத்தளத்தில் ஏன் ரேட்டு கிடையாது. மேலே உள்ளது ஃபுல்லாக ஈச் 200 ருபீஸ். இப்போ மேலே 6 காயின் இருக்கும், அது மட்டுமே 1200 ரூபா ஆகும் உங்களுக்கு. கீழே உள்ளது 8 காயின் இருக்கும், இது மட்டும் 800 ரூபா ஆகும். 1200 800 2000 ரூபா ஆகிப்போச்சு. நான் கொடுக்குறது வெறும் 500 ரூபா. 16 வகையான காயின், 8 6 14 வகையான காயின், 2 மின்ட்டு. வேறு காயின் இதில் கிடையாது. மொத்தம் கவர்மெண்ட் இஷ்யூடே இந்த 14 நாணயம் தான். இந்த 14ஐயும் சேர்த்து ஒரு செட்டாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 500 ரூபா தான். எங்கேயும் தேடி போகண்டாம், நிறைய காயின் தேடி போகண்டாம், வருஷத்தை தேடி அலைய வேண்டாம். எல்லா வருஷமும் இருக்கும், எல்லா மின்ட்டு இருக்கும். இது ஒரு செட்டு. என்ன அதுக்கு அடுத்து இப்போ 75 76 77 78 79 80 81 82க்கு அடுத்து 83 84 85 86 87 88 89 90 91. இதெல்லாம் ஹைதராபாத் மிண்டுகள். இதெல்லாம் ஒரு காயின் 100 ரூபா 200 ரூபா வலைத்தளத்தில். நம்ம கொடுக்குறது இது எல்லாமே வெறும் 500 ரூபா. எதெல்லாம் 500 ரூபா? இந்த 75லேருந்து கொல்கட்டா மிண்டை சேர்க்காம இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 1991 வரைக்கும் 500 ரூபா தான். இந்த 90 ஹைதராபாத் மிண்ட்லாம் எவ்வளோன்னு நீங்கள் வலைத்தளத்தில் போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. விலை 300 ரூபா. ஆனால் நான் வெறும் டோட்டல் அது இதில் எத்தனை காயின் வரும்? 1 2 3 4 5 6 7 8 9, அதில் ஒரு 8 17 நாணயம். 17 நாணயமும் சேர்த்து மொத்தம் 500 ரூபா தான். கொல்கட்டா மிண்டை விட்டுறணும். கொல்கட்டா மிண்டையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் 800 ரூபா வரும். அவ்வளோதான், வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது மட்டும் 500 ரூபா. மேலே உள்ளதை எடுத்துகிட்டு கீழே உள்ள லைன் ஃபுல்லாக 500 ரூபா.
மேலே உள்ளதையும் சேர்த்திங்கன்னா மொத்தமே 800 தான். இது எல்லாமே ஒரு செட்டாகவே அப்படியே அனுப்பிச்சி விட்ருவேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாணயத்தை மட்டும் தான் பேசியிருக்கேன், வேறு எதுவும் பேசலை. இந்த 88 இந்த பாருங்கள், இது வந்து நொய்டா, இது வந்து நொய்டா மிண்டாக இருந்ததுன்னா 2500 இந்த விலை. இதுவே வந்து நொய்டா மிண்டு அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க நண்பர்கள். சார் நொய்டா மிண்டு ஒரு 5 காயின் இருக்குது, என்ன விலைக்கு போகும்? நான் குறைஞ்சது ஒரு 500 போட்டு எடுத்துக்கிடுவேன் சார், ஒரு 5 அனுப்பிச்சி விடுதேன் சார் அப்படின்னா 5 அனுப்பிச்சி விட்டாங்க. 5 நாணயமும் இந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் சில 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 இது அதுக்கு பேர் என்ன வரும், சில திசையில் வச்சு பார்த்தா அது நொய்டா மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்க நொய்டா மாதிரி இருக்கும், டாட் மட்டும் இருக்கா. ஆனால் இது நொய்டா இல்லை, இது வந்து மும்பை மின்ட்டு. கொஞ்சம் கீழே இறக்கி நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து மும்பை மின்ட் டைமண்ட். இது நொய்டா கிடையாது. நல்லா தெரிஞ்சிருச்சா? டைமண்ட் தெரியுதா? நொய்டா மின்ட்டை நீங்கள் பார்க்கணுமா? முதல்ல கூட நான் அதை எடுத்து வச்சுருப்பேன். இங்கே எதையுமே எடுத்துலாம் வைக்க முடியாது, அந்தளவுக்கு பெரிய கடல் மாதிரி இது. எதையுமே வச்சோம் எடுத்தோம்லாம் முடியாது. பார்க்குறேன். நம்ம எதை தேடுகின்றோமோ அது நமக்கு சரியாக அமையாது. உங்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணதுக்காண்டி நொய்டா மின்ட்டை தேடுதேன். இதுவான்னு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு ஒரு நொய்டா மின்ட்டை காமிக்கிறேன். இது ஒரு நாணயம், இது வந்து நொய்டா மின்ட்டு 88 நொய்டா மின்ட் நாணயம். இது தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதா? 88 நொய்டா தெரியுதா? ஆனால் இது வந்து நொய்டா கிடையாது, இது வந்து மும்பை. இது மும்பை, இது மும்பை. நொய்டாவாக இருந்தால் இந்த இருக்குது நொய்டா. இது 100% நொய்டா. இந்த காயின் 1 ரூபி காயின் 100% நொய்டா. காயிட்டு இப்படி தேய்ச்சாலே இந்த இடத்துல டாட்டு விரலில் நகத்தில் தட்டுப்படும். இது ஒரு நொய்டா. தெரியுதா நண்பர்களே? முதல்ல காமிச்சது நொய்டா, இது ஒரு நொய்டா. 100% ஒரிஜினல் நொய்டா நாயின் இது ரெண்டும். இது நொய்டான்னு எனக்கு வந்தது, ஆனால் இது நொய்டா கிடையாது, பார்த்துக்கோங்க. நொய்டா மாதிரி தெரியுதா? ஆனால் இது நொய்டா கிடையாது, மும்பை மின்ட்டு. கீழே வச்சு காமிக்கேன். கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. நொய்டா மாதிரியே இருக்கா? ஆனால் இது நொய்டா கிடையாது, மும்பை மின்ட்டு. இது எனக்கு நொய்டான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இதையும் நான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். கீழே நொய்டான்னு வேறு எழுதியிருக்கேன். 1988 நொய்டா ரேரு அப்படின்னு ரேட்டு போடாமல் எழுதி வச்சுருக்கேன். ஒரிஜினல் நொய்டா வேணும்னா இந்த இருக்குது. இது ரெண்டும் ஒரிஜினல் நொய்டா. நன்றி. விலையெல்லாம் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி.